Previous sum பார்த்துட்ருக்கோம். The dimension of a fish tank are 3.8 meter into 2.5 meter into 1.6 meter. How many liters of water it can hold அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு மீன் தொட்டியானது 3.8 மீட்டர் இன்ட்டு 2.5 மீட்டர் இன்ட்டு 1.6 மீட்டர் என்ற அளவுகளை உடையதான். ஓகேவா, இது எவ்வளோ தண்ணி கொள்ளும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வேல்யூம் தான் எப்பயுமே கண்டுபிடிப்போம். நம்மளுக்கு வேல்யூம் தெரியும், L இன்ட்டு B இன்ட்டு H. இப்போது அப்படியே எழுதிக்கலாம். இப்போ 3.8 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 38/10 25/10 16/10 எழுதிக்கிறேன். ஓகேவா, இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 38 × 25 மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 5s are 40, remaining 4, 3 5s are 15, 15 + 4 90, இது 16, remaining 1, 3 6 2 6 7 வரும். ஆட் பண்ணிங்கன்னா 5 9 15 வருது. ஓகேவா, 9 15 வருது. இதோட என்ன மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 16 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ முதல்ல 95 × 16 மல்டிப்ளை பண்ணலாம். 5 6 are 30, remaining 3, 9 6 are 54 57, அப்போது 95. ஆட் பண்ணுங்கள். 0 2 1 15 வருது. அப்போது மொத்தம் எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 15,200, அதாவது 15,200 வருது. கீழே ஒரு 1000 இருக்குது. ஓகேவா, இப்போ இது என்னென்னா மீட்டர் க்யூபு. ஓகேவா, இது மீட்டர் க்யூபு. ஆனால் அவங்க ஆன்சர் வந்து லிட்டரில் கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் க்யூப் வந்து பார்த்திங்கன்னா 1000 லிட்டர். அப்போ இதை 1000 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 15,200 / 1000. இந்த மீட்டர் க்யூப் எடுத்துகிட்டு நம்ம லிட்டரை போடும்போது இன்ட்டு ஒரு 1000 லிட்டர்னு இந்த மீட்டர் க்யூப் எடுத்துகிட்டு 1000 லிட்டர்னு போடுவோம். இந்த 1000 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15,200 லிட்டர். ஓகேவா.